நாளையும் ஆண்டவர் சாட்சியாக கொண்டு இந்த உங்கள் எல்லாரும் முன்னாடி நிறுத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். போன வருடம் 1ஆம் தேதியில் இந்த இடத்துல வந்து என் மகனோட சேர்ந்து அவனுக்கு 19வது பிறந்த நாளையும் கொண்டாட ஆண்டவர் உதவி செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதுக்கடுத்து இப்போ ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அதுக்கு இடைப்பட்ட நாளில் எங்கள் குடும்பத்தில் அநேகம் அதாவது பிசாசின் கட்டில் ஏவல் செய்வனின் கட்டில் அத்தனையும் இருந்து எங்கள் ஊழியக்காரன் மூலமாக அதிலிருந்து கர்த்தருக்கு விடுதலை கொடுத்து மகளையும் சாட்சியா ஜனவரி 2ஆம் தேதி வந்து சாட்சி சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அந்த பிள்ளைகள் அந்த வெவ்வேறு இடங்கள் இருக்கிறாங்க. மகள் மறுபடியாக அந்த பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. மகன் வந்து விஷயத்துல படிச்சுட்டு இருக்கிறான். அவனே ஆண்டவர் 2 பிள்ளைகளும் இதுவரை காத்து வருகிறார். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அந்த செய்தி கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தார் ஊழியர் மூலமாக. ஆனாலும் மறுபடியும் நாங்கள் வந்து சரியாக இல்லாம நான் ஒருவரும் செவிச்சால் எங்கள் வீட்டுக்கார செவிக்காம இருந்து என் பிள்ளைகளும் செவிக்காம இருந்திருந்தால் காரணத்துக்கு சில பாடுகள் வந்தது. அதுலேயும் ஆண்டவர் எனக்கு இந்த ஜனவரிக்கு பிறகு அதிகமாக செவிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எங்க வீட்டுக்காருக்கு அவங்க நிற்கிறார், கால அடிக்கடி எரிச்சல் வரும். அதுக்காக ஏசப்பா சோமாக்கு வரப்பா அப்படின்னு சொல்லி அது கை வச்சு செவிக்கும் போது அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்காரு. இப்படியாக ஒரு நாள் உருவாக்கி செவிச்சுட்டு இருக்கும் போது அதான் சுக பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்கிறது, வல்லமை வரங்கள் நதியாய் பாய்கின்றது அப்படிங்கிற அந்த பாட்டை படிச்சு செவிச்சு சோமணிட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்கு இந்த பக்கம் ஒரு வழி வந்தது. அப்ப எந்தெந்த வழி அப்படிமோ என் மகனை ஞாபகப்படுத்தினாரு. அவனுக்கு அந்த அடிக்கடி அந்த வழி உண்டாகும். அதுல ஆண்டவரை இன்னைக்கு என் மகனுக்கு சுகமாகணும் என்று சொல்லி நான் செவிச்சேன். அது ஜெபிச்சுட்டு அவன் நேரம் கூட 11 மணிக்கு மேல இருக்கும். அதை ஜெபிச்சுட்டு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துரு. சாயந்தரம் அவன்கிட்ட 4 மணி கேட்கும் போது ஆமாம்மா இடையில எனக்கு ஒரு 11 மணிக்கு மேல ஒரு வழி வந்துச்சு, எனக்கு எப்படி போனதுன்னு தெரியலன்னு சொன்னேன். சரி ஆண்டவர் இன்னையிலிருந்து உனக்கு அந்த வழி வராதுடா அப்படின்னு சொன்னேன். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இப்போ அதுக்கு அடுத்து என் மகன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது 2 மணிக்கு மேல அவளே அறியாம ஒரு சோர்வு வரும் அப்படின்பா. அந்த டயத்தை சொல்லுவா. மதியம் 2 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா என்னையே அறியாம ஒரு சோர்வு வருமா அப்படின்பா. சரிடா நம்ம செவிப்போம். ஆண்டவர் நமக்கு இதுவரையில ஊழியக்காரர்கள் நம்ம கற்றுக்கொண்டு சுகத்தை கொடுத்தா இன்னும் நம்ம வந்து அதுல விளப்படுறதுக்காக கூட வழிவாசல் இருக்கும். அதனால நம்ம செவிப்போம், நீ சோர்வு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்காக ஆடுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி செவிக்கும் போது செய்யும் போது ஏதோ ஒரு பிரச்சனை பாஸ்டருக்கு போன் போடுவேன். போன் பண்ணி இப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கும் அதிக பாடுகள் நம்ம ஆண்டவர் இன்னும் பலப்படுத்துறதுக்காண்டி இந்த வழிவாசல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்காக ஜெபிக்கும் போது அந்த வழியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அப்புறம் நைட்ல பாத்தீங்கன்னா அவர் சாப்பிட்டு தூங்கின பாதி நேரம் தூங்கின பிறகு ஒரு வாந்தியா வந்துருமா, சாப்பாடெல்லாம் வெளியே போயிருக்குமா அப்படின்பா. அந்த பாடுகள்ல இருந்து கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்துருக்கார். எனக்கும் ஆண்டவர் இன்னும் அதிகமா செவிக்க உதவி செய்கிறார். அதுபோல நேற்று ஒரு பிள்ளை வந்து போன் பண்ணி எனக்கு அதிகாலையில இருக்கு வயிற்று வலி இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு அதே உடனே சோம் பண்ணேன். போன்ல தான் சோம் பண்ணிட்டு இன்னும் உனக்கு ஆண்டவர் உனக்கு சோர்ந்துருவாரியா அப்படின்னு சொல்லி சோம் பண்ணிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பிள்ளைய போன் பண்ணி எனக்கு சுகமா இருக்கா, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லியா அப்படின்னு சொன்னேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் எங்க குடும்பத்துக்காக நான் இன்னும் அதிகமாக செவிக்கணும். இரவு நேரங்களில் அதிகமா நான் செவிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்னும் எனக்கு இன்னும் ஆண்டவர் உதவி செய்யணும். நீங்க யாவரும் இன்னும் அதிகமா பெண்கள் வீட்டுல இருக்கிற பெண்களும் அதிகமா உபவாசிச்சு செவிங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வல்லமையும் பலனும் கொடுப்பார். இந்த விசுவாசத்தோட நம்ம கடந்து செல்வோம். ஊழியக்காரர் நம்ம எல்லாரையும் அவர் போல அதிகமா உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. நாமளும் அதை போல அதற்கு இணைந்து செயல்படுவோம் எல்லாரும். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.